வெல்கம் டு மை சேனல் வேர்ல்ட் நியூஸ் இன் தமிழ். 5 மினிட்ஸில் வேர்ல்டு நியூஸ் தெரியணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உக்ரைனில் ரஷ்யாவின் பெரும் தாக்குதல். வான் பாதுகாப்பு குறைபாடுகளை வெளிப்படுத்திய தாக்குதலை தொடர்ந்து நேட்டோ உச்சி மாநாட்டில் வலுவான முடிவுகளை எடுக்குமாறு ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். நேட்டோ உச்சி மாநாடு அங்காராவில் நடைபெறும் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் பாதுகாப்பு செலவினங்கள், ஈரான் மோதல் மற்றும் உக்ரைன் போர் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. ஐரோப்பிய காட்டுத்தீ. கடுமையான வெப்ப அலைகள் மற்றும் காட்டுத்தீ காரணமாக பிரான்ஸ் மற்றும் தெற்கு ஐரோப்பா முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஹமாஸ் காசா அரசை கலைக்கிறது. ஒரு மாபெரும் அரசியல் மாற்றமாக ஹமாஸ் காசாவின் ஆட்சி அதிகாரத்தை ஐநா ஆதரவு பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர் குழுவிடம் ஒப்படைக்கிறது. கமேனியின் இறுதிச் சடங்கு. ஈரான் தனது உச்ச தலைவர் அலி கமேனிக்கு பிரம்மாண்ட இறுதிச் சடங்கை நடத்தியது. இது உலகளாவிய கூட்டணிகள் குறித்த குறிப்பிடத்தக்க சர்வதேச கவனத்தை ஈர்த்தது. பிரிட்டன் ரஷ்ய விமானங்கள் இடைமறித்தது. ஐஸ்லாந்து கடற்பரப்பில் பிரிட்டனின் முதன்மை விமானம் தாங்கி கப்பலுக்கு அருகே பாதுகாப்பற்ற ரஷ்ய ரோந்து விமானங்களின் செயல்பாடுகளை இடைமறிப்பதற்காக பிரிட்டிஷ் போர் விமானங்கள் அனுப்பப்பட்டன. மைக்ரோசாஃப்ட் ஆட்குறைப்பு. தனது பங்கு மதிப்பில் ஏற்பட்ட சரிவை தொடர்ந்து செயற்கை நுண்ணறிவு சார்ந்த புதிய ஆட்குறைப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 4800 பேரை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளது. பிரதமர் மோடியின் பயணம். இந்தோ பசிபிக் மற்றும் கிழக்கு நோக்கிய கொள்கைகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்திய பிரதமருக்கு இந்தோனேசியாவில் இராணுவ பாதுகாப்புடன் கூடிய பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மனித கடத்தல் ஒழிப்பு நடவடிக்கை. மனித மற்றும் பாலியல் கடத்தலை முறியடிக்கும் உலகளாவிய நடவடிக்கையில் 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இன்டர்போல் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் உளவு. கிரிப்டோ கரன்சி பண பரிமாற்றத்திற்கு ஈடாக ஈரானுக்காக உளவு பார்த்ததாக ஒரு யூத அமெரிக்கர் மீது இஸ்ரேலில் குற்றம் சாட்டப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் பதற்றம். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக பாகிஸ்தான் அதிபர் பிலாவல் பூட்டோ விடுத்த கடும் எச்சரிக்கையால் அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்தியாவில் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய மழை. மும்பையில் பெய்த கனமழையில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கான ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்டாய உத்தரவுகளை குறித்த அரசியல் விவாதங்கள் வெடித்துள்ளன. இலங்கை சிறையில் கலவரம். நீர் கொழும்பில் கைதிகளுக்கும் போதைப் பொருள் கும்பலுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 25 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 100 பேர் காயமடைந்தனர். நியூசிலாந்து தீவிர எச்சரிக்கை. நியூசிலாந்து பிரதமர் காலிஸ்தான் பிரச்சினையை கண்டித்ததோடு குற்ற செயல்களை தாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று கூறியுள்ளார். எண்ணெய் விலை சரிவு. உலக சந்தை வீழ்ச்சியடைந்ததை அடுத்து சவுதி அரேபியா தனது முக்கிய எண்ணெய் விலையை முன் எப்போதும் இல்லாத தள்ளுபடிக்கு குறைத்துள்ளது. கியூபா மின் கட்டமைப்பு சரிவு. கியூபாவின் தேசிய மின் கட்டமைப்பு முழுமையாக சரிந்ததைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 மில்லியன் மக்கள் இருளில் மூழ்கினர். பங்களாதேஷ் ஸ்டார்லிங் அணுகல். வடிகட்டப்படாத இணையத்தை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய பங்களாதேஷ் ஸ்டார்லிங்கிற்கு அனுமதி அளித்துள்ளது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.